ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டாப் சினிமாஸ். இந்த வீடியோவில் நம்ம இந்த வாரம் நெட்ஃபிளிக்ஸ்ல ஒரு லவ் ஸ்டோரியா வெளியான மை ஆக்ஸ்ஃபோர்ட் இயர் படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். ஜூலியா வீலன் எழுதின மை ஆக்ஸ்ஃபோர்ட் இயர் அப்படின்ற புக்கை பேஸ் பண்ணி இந்த படத்தை எடுத்திருக்காங்க. இப்போ இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். ஆனா ஒரு அமெரிக்கன் இவங்க தன்னுடைய படிப்பை முடிச்சுட்டு கூடி சீக்கிரமே கோல்ட்மேன் சாக்ஸ் அப்படின்ற கம்பெனில வேலையில சேர போற ஒரு சூழல்ல இவங்களுடைய சைல்ட்ஹுட் ட்ரீமான ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில போயிட்ரி படிக்கிறதுக்காக ஒரு வருஷம் மட்டும் போறாங்க. போன உடனே உங்களுக்கு ஜேமி அப்படிங்கிற ஒரு நபருடைய அறிமுகம் கிடைக்குது. ஒரு பிளே பாயா இருக்கிற ஜேமிக்கும் ஆனாவுக்கும் எப்படி ஒரு பாண்ட் கிரியேட் ஆச்சு, அது எப்படி காதலா மாறுச்சு அப்படின்றதும், இவங்களுடைய லவ் லைஃப் நல்லா போயிட்டு இருக்க ஒரு சூழல்ல எதிர்பாராத விதமா ஒரு பிரச்சனை வரும். அது என்ன பிரச்சனை, அதை எப்படி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அணுகுனாங்க அப்படின்றதா இந்த படத்துடைய கதையே. கதாநாயகி வேற ஒரு நாட்டுக்கு போகும்போது அங்க இருக்கிற புதுமையான விஷயங்கள் நிறைய ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரியான விஷயங்களை ட்ரை பண்ணும்போது அது ஒரு லவ் ஸ்டோரிக்கான ஒரு நல்ல கான்செப்ட் அப்படின்னே சொல்லலாம். இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி ரோமன் ஹாலிடே, பிஃபோர் சன்ரைஸ் மாதிரி கல்ட் கிளாசிக் லவ் ஸ்டோரிஸ் நிறைய வெற்றி பெற்றிருக்கு. அதே பாணியில இந்த படத்துல ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியை சுத்தி இருக்கிற விஷயங்களை ஜேமியோடு சேர்ந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது அது லவ்வும் கன்வெர்ட் ஆகும். அந்த சீக்வன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே எடுத்திருக்காங்க. குறிப்பாக பார், கரியோக்கி, கெபாப் சாப்பிடுற அந்த சீக்வன்ஸ், யூரோப்பியன் ட்ரிப், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப என்டர்டெய்னிங்கா இருந்தது பார்க்கிறதுக்கு. அதே மாதிரி ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி அப்படின்றது நிறைய பேருடைய கனவா இருக்கும். அது எப்படி இருக்கு இன்னைக்கு தேதிக்கு அப்படின்றத விஷுவலா ரொம்ப நல்லாவே சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரியான காட்சிகள் எல்லாத்துலயும் அந்த சினிமாட்டோகிராஃபி ரொம்ப நல்லாவே பண்ணிருக்காங்க. கலர்ஃபுல்லாவும் பிளசண்டாவும் இருந்தது பார்க்கிறதுக்கு. லீட் பேருடைய ஆன்ஸ்கிரீன் கெமிஸ்ட்ரி ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னே சொல்லலாம். இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. லவ் போர்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. படத்துடைய 50வது நிமிஷத்துல ஒரு சின்ன லேக் வரும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரத்திலே ஒரு ட்விஸ்ட் கொடுத்துருவாங்க. ஓகே, இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஃபுல்லாவே ஒரு ஃபிளாட் ஸ்கிரீன் பிளே கொடுத்து படத்தை முடிச்சிருவாங்க. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த ட்விஸ்ட் ரிவீல் பண்ணதுக்கு அப்புறமே இந்த படம் முடிஞ்சிருச்சு அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் பெருசா எதுவுமே இல்லை இந்த படத்துல. படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்து அந்த லவ் போர்ஷன்ஸ் இன்னும் டெப்தா சொல்லியிருந்தாங்க அப்படின்னா செகண்ட் ஹாஃப்ல இருக்கிற எமோஷனல் போர்ஷன் எல்லாமே ஒர்க் அவுட் ஆயிருக்கும். படத்துடைய பேசிங் ஆவரேஜா இருக்கும். எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாம ஒரு டைம் பாஸ் கேட்டகரியில ஒரு லைட் என்டர்டெயின்மெண்டா பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த படத்தை பார்க்கலாம். இந்த படத்துல அபியூசிவ் லாங்குவேஜும் அடல்ட் கண்டென்ட்டும் இருக்கு. ஸோ ஃபேமிலியோட பார்க்காதீங்க. மை ஆக்ஸ்போர்ட் இயர் படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 5 out of 10.